1950ஆம் ஆண்டு வெளியான சவுகார் தெலுங்கு படம் மூலம் நடிகையானவங்க தான் ஜானகி. அதுல இருந்து அவங்கள அனைவருமே சவுகர் ஜானகி அப்படின்னு அழைத்தாங்க. 94 வயதான சவுகர் ஜானகி கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் பெங்களூர்ல வசித்து வந்தாங்க. அண்மையில் அவங்க சென்னையில் மகளுடன் வசிக்க ஆரம்பிச்சாங்க. சிறுநீரக பிரச்சனைக்கு சிகிச்சை பெற்றும் வந்தாங்க. இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்படவே சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் மருத்துவமனையில அனுமதிக்கவுமே பட்டாங்க. நேற்று அவருடைய உடல்நிலை மோசமடைந்த நிலையில இதனடுத்து அவருக்கு செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டது. 94 வயதுல செயற்கை சுவாசமா அப்படின்னு ரசிகர்கள் கவலையுமே அடைந்தாங்க. தீவிர சிகிச்சையில இருந்து வந்த சவுகர் ஜானகி அவர்கள் நேற்று உயிரிழந்திருக்காங்க. அவருக்கு ஒரு மகனும் 2 மகள்களுமே இருக்காங்க. அவங்களுடைய பேத்தி வைஷ்ணவி அரவிந்த் பிரபலமான நடிகை ஆவார். சவுகர் ஜானகியுடைய உடல்நிலை மோசமடைந்த தகவல் கிடைத்த உடனேயே நடிகர் சங்க நிர்வாகிகள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே மருத்துவமனைக்கு சென்று அவங்கள நேர்ல பார்த்தாங்க. ஒரு சிலரோ இன்று அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த அவங்களுடைய இல்லத்திற்கு சென்றிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பிரபல நடிகரும் காற்பந்திய வீரருமான நடிகர் அஜித்குமார் அவர்கள் சவுகர் ஜானகியுடைய உடலுக்கு நேரில் சென்ற அஞ்சலியை செலுத்தியிருக்காராம். சோ அதனுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் தற்போது சோசியல் மீடியாக்கள் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு.